ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லெசன் நம்பர் 7ல் ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் 7.3 நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு இந்த ப்ராப்ளம். இப்போ எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். நம்மளுக்கு டேட்டா எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, ஓகேவா? பட் ஆனால் இது வந்து ஈஸியாக தான் நம்ம சால்வ் பண்ணிடலாம். 2 லைட் சோர்சஸ் ஆஃப் ஈக்குவல் ஆம்ப்ளிடியூட்ஸ், ஓகேவா? 2 ஈக்குவல் ஆம்ப்ளிடியூட்ஸ் வந்து என்ன ஆகுது, லைட் சோர்ஸ் ஒன்னோட ஒன்று இன்டர்ஃபியர் ஆகுது. அவன் மேக்ஸிமமாக எப்போ இருப்பான், மினிமம் இன்டென்சிட்டியில் எவ்வளோ இருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? கொஷின் புரிஞ்சிச்சா? அவங்களோட இன்டென்சிட்டி எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், டு த ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டி வந்து எப்போ மினிமமாக இருக்கும். ஓகேவா? இன்டென்சிட்டி எப்போ மினிமமாக இருக்கும். இந்த வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபார்முலாவை எடுத்து எழுதிடலாம். ஃபார்முலா என்னது நம்மளுக்கு? I is equal to 4I0, கரெக்டா, cos ஸ்கொயர் pi by 2, கரெக்டா, 5/2. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்போது மேக்ஸிமம் இன்டென்சிட்டி எனக்கு எப்போ கிடைக்கும்னா காஸ் ஆங்கிளில். காஸ் வந்து எனக்கு 0 டிகிரியில் தான் மேக்ஸிமம், கரெக்டாக. காஸ் 0 becomes 1. அப்போ எனக்கு இது எப்போ எனக்கு 1 கிடைக்கும்? எனக்கு இந்த இடத்துல 5 வந்து எனக்கு 0 ஆகணும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் எனக்கு 0ஆக இருந்தால் தான் 0 டிவைடட் பை எனிதிங் 0. அப்போ 0 ஸ்கொயர் என்ன ஆகும் எனக்கு? அகெயின் 0. ஸோ காஸ் 0உடைய வேல்யூ என்ன ஆகும் எனக்கு? 1ன்னு வரும். அப்போ I max எனக்கு எப்போ கிடைக்கும்னா when என்னது, when 5 becomes 0, கரெக்டாக. ஃபேஸ் டிஃபரன்ஸே எனக்கு இல்லைன்னா. ஸோ காஸ் 0 எனக்கு என்ன ஆகும்? 1ன்னு கிடைக்கும். அப்போ ஐ கேன் ரைட் திஸ் as 4I0ன்னு எழுதலாம், கரெக்டாக. 4I0ன்னு எழுதலாம். அப்படி இல்லைனா நான் இதை எப்படி எழுதலாம்? 4A ஸ்கொயர்னு கூட எழுதலாம். 4A ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா? கிளியராக இருக்கா? ரைட். இப்போது நெக்ஸ்ட் என்ன எழுதுகிறோம் பாருங்கள். மினிமம் ஐ மினிமம் எப்போ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஐ மினிமம் எனக்கு எப்போ இருக்கும்னா இதே ஃபார்முலா தான் நான் எழுதணும். என்னது? ஐ மினிமமுக்கும் இதே தான், 4I0, கரெக்டா, காஸ் ஸ்கொயர் 5/2. எப்போ எனக்கு காஸ் வந்து எனக்கு 0 ஆகும்? கரெக்டாக, காஸ் பிகம் 0 அட் 90 டிகிரி, கரெக்டாக. காஸ் வந்து எனக்கு எப்போ 0 ஆகும்? 90 டிகிரியில் 0 ஆகும். அப்போ 90 டிகிரியில் 0 ஆனால் இந்த வேல்யூ டோட்டலாகவே எனக்கு என்ன ஆகும்? 0 ஆகும். அப்போ இந்த காஸ் 90 எனக்கு 0 ஆகணும்னா நான் இப்போ என்னென்னலாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். இந்த 5க்கு வந்து நான் பைன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், சரியா? அப்படி இல்லைன்னா π/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ரெண்டுத்தில் பண்ணாலுமே எனக்கு ஆன்சர் என்னன்னு தான் வரும்னா 0ன்னு தான் வரும். எப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பையை சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். பையை சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? π/2. π/2ங்கிறது என்னது? 90, கரெக்டாக. காஸ் 90 என்னது? 0. அப்போ 0. அடுத்து இப்போ π/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். π/2 சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும் எனக்கு? 45, கரெக்டாக. π/4ன்னு கிடைக்கும் 45. ஸோ அது நீங்கள் ட்வைஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? காஸ் 90. அகெயின் அது எனக்கு என்னவா தான் ஆகும்? 0ன்னு தான் ஆகும். அப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்லையும் எனக்கு என்னவா இருக்கும்? இன்டென்சிட்டி பிகம்ஸ் 0. அப்போ இதை நான் ரேஷியோவாக எடுத்து எழுதும்போது நான் இப்போ எப்படி எழுத போகிறேன்? ஐ மேக்ஸிமம், கரெக்டா. கரெக்ட். என்ன எழுதணும் இந்த இடத்துல? ஐ மேக்ஸிமம் இஸ் டு ரேஷியோ என்னது? ஐ மினிமம். இன்டென்சிட்டி தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரைட். அப்போது இது நான் எழுதும்போது எனக்கு ஆன்சர் என்ன வரும்? இந்த இடத்துல 4A0ன்னு கிடச்சிது மேக்ஸிமம். அப்போ 4A ஸ்கொயர், A0 கிடையாது, சாரி, A ஸ்கொயர் இஸ் டு என்னது நம்மளுக்கு? ஐ மினிமம் வேல்யூ எவ்வளோ? 0. ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் ஆன்சர். முக்கியமான ப்ராப்ளம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகிருக்கு, சரியா? ஸோ அதனால் ஒரு வாட்டி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.